சீசனில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டீவ் வந்து அந்த டெமோ டாக்ஸை பிடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா போவாங்க. அதனால் ஸ்டீவுங்களோட கேரக்டரும் ஒரு நல்ல கேரக்டர்னால ஸ்டீவை பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் நிறையா விஷயம், அந்த சீன்ஸும் சரி நிறைய விஷயமும் பிடிக்கும். ஏன்னா என்னென்னா அவங்க வந்து அந்த வாக்கி டாக்கிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சின்ன பசங்க தான், ஸ்கூல் படிக்கிற பசங்க தான். அவங்களுக்கு அந்த 1980s அந்த டயத்துலேயே வந்து சயின்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மைக்கும் சரி, டஸ்டினும் சரி, லூக்கஸும் சரி, முக்கியமாக அந்த டஸ்டின், இவர் தான், இந்த பையன்தான் வந்து இந்த சயின்ஸு ரிசர்ச்சு இதில் விஷயத்துலலாம் விட்டு மண்டையை குழப்பி அதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்கிற பையன் மாதிரியே காட்டியிருப்பாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கிற சீன்லாம் அவங்க வந்து அவங்க வாக்கி டாக்கியில் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் எல்லார் வீட்லேயும் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் தான் இருந்திருக்கு. ஒரு ஒரு வாட்டியும் லேண்ட்லைன் ஃபோனில் கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு அவங்க பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன், அதாவது வீட்டிலேயே அவங்க வாக்கி டாக்கிலாம் ரெடி பண்ணி அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஏரியா, சின்ன சிட்டி அப்படிங்கிறதுனால, ஒரு சின்ன டவுனுங்கிறதுனால வாக்கி டாக்கியில் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்க வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுற எல்லா சீனுமே பிடிக்கும். ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் மாதிரியே அதில் பேசுவாங்க. திஸ் இஸ் டஸ்டின், டு யூ காப்பி, லூக்கஸ் ஓவர் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாதிரி டஸ்டின் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறதுக்காக ஒரு சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்பே ரெடி பண்ணிவிட்டு அவன் ஊர்லேருந்து பல மைல் தூரம் அப்பால் இருக்கிற இன்னொரு ஒரு பொண்ணுக்கு கனெக்ட் பண்ணி பேச பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி சீன்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்து எனக்கு இன்னொரு கேரக்டர்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 11 பிடிக்கும். வெக்னா கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஈவன் தோ அது வந்து ஒரு வில்லன் கேரக்டராக இருந்தாலும், அந்த கேரக்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெக்னா இல்லைன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே இல்லை. வெக்னா வச்சு தான் கதையே. அது கரெக்டாக வந்து செம்ம மாசு அது. கரெக்டாக சொன்னீங்க. இது எப்படின்னா, அவெஞ்சர்ஸில் எப்படி ஒரு தேனோஸோ, அப்புறம் வந்து இன்னும் நிறையா படங்கள் இருக்குது நம்ம ஊரில். அந்த வில்லன் இல்லைன்னா, இப்போ புஷ்பா 1 படத்தில் எப்படி ஃபகத் ஃபாசிலோ, அந்த மாதிரி மாமன் படத்தில் எப்படி ஃபகத் ஃபாசில் பண்ணியிருப்பாரு, இப்போ பேட்ட படத்தில் அந்த வில்லன் எப்படி பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி அந்த கேரக்டர் இல்லைன்னா அந்த கதையே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறதே வந்து வெக்னா அப்படிங்கிற ஒரு ஆள் தாங்கிறத கடைசியாக காட்டுவாங்க. அதுதான் பிளாட் ட்விஸ்டே நமக்கு. டெமோகார்கன் வந்து வெக்னாவோட சோல்ஜர்ஸ், கரெக்டா? ஆமாம், கிட்டத்தட்ட சொல்கிற மாதிரி இது ரொம்ப ரிலேட்டட் டு ஹாரி பாட்டர் மாதிரி தான். ஏன்னா வெக்னா இஸ் ஈக்குவல் டு வால்டமார்ட், வில் இஸ் ஈக்குவல் டு ஹாரி பாட்டர். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த இந்த மொத்த சீரீஸ் பார்க்கும்போதும். ஏன்னா எப்பெல்லாம் வந்து ஹாரி பாட்டர் வந்து வால்டமார்ட்டை என்கவுண்டர் பண்ணுறாரோ அவருக்கு தழும்பு வலிக்கும், அந்த ஸ்காரில் வலிக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் வந்து வில் பயர்ஸ் வந்து வெக்னாவோட வெக்னாவோட ஏதோ ஒரு பவரோ ஏதோ ஒரு விஷயத்தை என்கவுண்டர் பண்ணுறாரோ அவருக்கு இந்த கழுத்துக்கு பின்னாடி ஒரு வலிக்கும். ஏன்னா அவர் அதாவது ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு அந்த. ஏன்னா அப்போ வந்து அவனுக்கே தெரிஞ்சிடும் இப்போ இங்கே ஏதோ நடக்க போகுது, இந்த மைண்ட் ஃப்ளேயர் வந்து என்னை கட்டுப்படுத்துது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுவான். அதானே சொல்ல வரீங்க? ஆமாம், அதே தான். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சீசனில் எதனால் இதெல்லாம் நடக்குதுங்கிறத காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ஹாரி பாட்டரோட இதை வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ எனக்கு வெக்னாங்கிற அந்த கேரக்டரும் ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் தான். ஆமா. இந்த சீரிஸோட டைரக்டர்ஸ் டஃபர் பிரதர்ஸ். இவங்க எப்படி இந்த சீரிஸ திங்க் பண்ணி, ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், டஃபர் பிரதர்ஸ் அவங்க டைரக்டர்ஸ் இந்த சீரிஸோட. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அந்த டைம், இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2010, இந்த சீரிஸ் 2016 ஆரம்பிச்சது. ஸோ அவங்களுக்கு 1980s நடக்கிற மாதிரி ஒரு கதையை வைக்கணும் அப்படின்னு தோணுது. ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா அது சொல்கிற மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீலும் கொடுக்கும். இது எதனாலனா அவங்க சொல்கிறாங்கன்னா, நான் சில பேட்டிகள்லாம் பார்த்தேன், டஃபர் பிரதர்ஸோட இன்டர்வியூலாம் பார்த்தேன். அதில் சொல்கிறது என்னென்னா, அவங்க சின்ன வயசில் பார்த்த பழகின ஹாலிவுட் மூவிஸ்லாம் அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அவங்க சொல்கிறது என்னென்னா, ஸ்டீவன் ஸ்பில்பர்க் அவரோட மூவிஸான ஈடி, ஜாஸ் இதை மாதிரி படங்களில் பார்த்து
இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்க இந்த கதைய வந்து உருவாக்கணும்னு நெனச்சோம். ஏன்னா, அவங்க அவங்க வந்து இந்த 80ஸ்ல இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பயரான இருந்ததுனால தான், இந்த கதை வந்து 80ஸ்ல நடக்கிற மாரி ஒரு சீன உருவாக்கியிருக்கோம். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. பர்ட்டிகுலரா அவங்க இந்த இந்த சீரிஸ்ல காட்டுன அந்த கேரக்டர்ஸ், அந்த கிரீச்சர்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். டெமோகார்கன்னா இந்த மாரி இருக்கும்னு. ஒரு மனுஷனோட உடம்பு, அதுல வந்து ஒரு பூவோட தலை, ஒரு சன்ஃப்ளவர் மாரி இருக்கும் அந்த டெமோகார்கன்ங்கிற கிரீச்சரு. ஒரு 2 ஒரே சமயத்துல நமக்கு பயமாவும் இருக்கும், கியூரியஸாவும் இருக்கும் அந்த கேரக்டர பார்க்கும்போது. அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கா அந்த கேரக்டரைசேஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. அ அடுத்த சீசன்ல மைண்ட் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அது அது வந்து ஒரு கேரக்டராவே நம்ம கற்பனை பண்ணிக்க முடியாது. அது அது ஒரு ஃபார்ம்லெஸ் கிரீச்சரா இருக்கும். அதெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னே தெரியல. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் வேற ஒரு படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருக்காங்கங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுல அந்த அப்சைட் டவுன் பார்த்துருக்கீங்களா? அதுல என்னென்னலாம் இருக்கும் ஆமா. பார்த்துருக்கீங்களா? அது நீங்க சொல்ற மாரி நம்ம அந்த அப்சைட் டவுன பத்தி பேசுறதே அதாவது மிஸ் பண்ணிட்டோம். அவங்க சொல்றது என்னன்னா, வேற ஒரு டைமென்ஷன், இன்டர் டைமென்ஷன். அப்சைட் டவுன் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் இருக்கு. அங்க வந்து எல்லாமே டார்க்கா இருக்கும். எல்லாமே கோல்டா இருக்கும். அங்க வந்து மனுஷங்களால இருக்க முடியாது. மனுஷங்களுக்கு அது செட் ஆகாது அந்த அட்மாஸ்பியர். அங்க வேற சில கிரீச்சர்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் காட்டியிருப்பாங்க. அதில தான் அவங்க சொல்ற அந்த கிரீச்சர்ஸான டெமோகார்கன், டெமோ டாக்ஸு, டெமோ பேட்ஸ் எல்லாம் சில சீசன்ல காட்டியிருப்பாங்க. அப்புறம் மைண்ட் ஃப்ளேயர் அங்கேருந்து தான் உருவாகி வருதும்பாங்க. அது ஒரு ஃபார்ம்லெஸ் அது ஒரு ஒரு ஃபார்ம்ல இல்லாத ஒரு உயிரினம் மாரி காட்டியிருப்பாங்க. அது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றங்கிற கண்ணு கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாரி விஷயத்தெல்லாம் கூட காட்டியிருப்பாங்க. அந்த அப்சைட் டவுன் ஒரு ஒரு சூப்பரான விஷயம். எனக்கு அந்த அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். பர்ட்டிகுலரா அந்த டஸ்ட் மாரி பறந்துகிட்டே இருக்கும் இல்லையா எல்லா அது இடத்துலயும். டஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனா அது ஒரு ஸ்னோ மாரி இருக்கும். இப்ப பனி பனிலாம் அப்படியே விழும்ல, அப்படியே பனி பால்ஸ், ஸ்னோ பால்ஸ் மாரி அது அப்படியே பறக்கும். பஞ்சு மாரி பறக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டெமோகார்கன் வந்து நம்ம இவங்க வாழ்ற இடத்துக்குள்ள எப்படி வரும்னு நீங்க பார்த்துருக்கீங்கல்ல? திடீர்னு செவுத்த உடைச்சுக்கிட்டு வரும், பூமியிலேருந்து வரும், மரத்துள்ளேருந்து வரும். அதெல்லாம் பார்க்கும்போது எப்புட்றா இது வருது? நான் ரொம்பவே யோசிப்பேன். அப்சைட் டவுன்னா வந்து நமக்கு கீழ தான் இருக்கும். இது என்ன எங்க இருந்து வேணாலும் வருதே! இது அப்ப எனக்கு புரியல. எனக்கு ஒரு லாஸ்ட் சீசன் வரைக்கும் தான் எனக்கு அந்த இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கு. ஆ அப்சைட் டவுன்னு ஒண்ணு இருக்குன்னு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஓ! இதுதான் இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஆமா ஸ்டார்ட்டிங்ல எனக்குமே அந்த ஒரு 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 இது இருந்தது. ஒரு தப்பான பெர்செப்ஷன் இருந்தது. ஏன்னா அப்சைட் டவுன்னா பூமிக்கு கீழ இருக்கு அப்படின்னு நான் நெனச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பார்க்க தான் புரியுது. அது வந்து வேற ஒரு அ டைமென்ஷன் அப்படிங்கிற மாரின்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. அதுவும் ரொம்ப நல்ல கான்செப்ட் தான். அது சயன்ஸ் ஃபிக்ஷன்ல அப்படி ஒரு இன்டர் டைமென்ஷன் விஷயத்தையும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, இது வந்து கொஞ்சம் அங்கங்க கேள்விப்பட்ட விஷயம் தான். என்னன்னா, இது இவங்களுக்கு இன்னொரு ட்ரூ ஸ்டோரி கூட இன்ஸ்பிரேஷனா இருந்ததா சொல்லப்படுது. இவங்க ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ்க்கு மான்டாக் அப்படிங்கிற பேர் தான் வைக்கிறதா இருந்தாங்களாம். ஏன்னா என்ன சொல்றாங்க, அ நியூயார்க் அதாவது யுஎஸ்ல நியூயார்க்ல மான்டாக் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு ப்ராஜெக்ட் நடந்ததா சொல்லப்படுது. அதாவது யுஎஸ் கவர்மெண்ட் இல்லீகலா அந்த ஏரியால மக்கள வச்சு சயன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டெலிபோர்டேஷன், டெலிகைனசிஸ், இன்டர் டைமென்ஷனல் டிராவல், அப்புறம் டைம் டிராவல் இத பத்தின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட இல்லீகலா, சீக்ரெட்டா பண்ணிட்டு இருந்தாங்கங்கிறது ஒரு ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. இந்த கான்ஸ்பிரசிய ஒரு பேஸ்மெண்ட்டா வச்சு, அது மேல இவங்க அந்த கதைய டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, அந்த டைம் வந்து வேர்ல்டு வார் நடந்த டைம் 1940 அந்த டைம்ல வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல நம்மள்ட்ட நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி கவர்மெண்ட் சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துது. ஹிட்லர் கூட இந்த மாரி எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திட்டு இருந்தாரு. அவரோட நாசியோட சீக்ரெட் லெபார்ட்டரியில. அதாவது சூப்பர் ஹியூமன்ஸ வந்து உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட், போர்ல சூப்பர் ஹியூமன்ஸ பயன்படுத்துறதுக்கான ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அ அதெல்லாம் வச்சு தான் நமக்கு இந்த மார்வெல்ல கேப்டன் அமெரிக்கா, வின்டர் சோல்ஜர் அது மாரிலாம் கதை வச்சு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாரி ஒரு ட்ரூ ஸ்டோரியையும் இவரு எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கும்போது,
அது இன்னும் நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும், கியூரியாசிட்டியும் அதிகப்படுத்துது. ஓகே. இப்ப நீங்க சொன்னது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு. அத வந்து நீங்க விடல. பட் மறந்திருக்கீங்க. அது என்னன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட மியூசிக். அமேசிங் மியூசிக். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எப்ப ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தனோ, அதுலேருந்து என்னோட ரிங்டோனே அதுதான். அப்புறம் வந்து அந்த கேட் புஷ் சாங்கு, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஆமா. மியூசிக்க பத்தி நான் கடைசியா பேசலான்னு தான் இருந்தேன். நீங்க சொல்ற மாரி இந்த சீரிஸ்ல அந்த தீம் மியூசிக், அப்புறம் உள்ள வர்ற ஒரு ஒரு ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக், இது எல்லாமே அந்த சீரிஸ்க்கான ஒரு ஹைலைட் தான். அதுவும் இந்த சீரியஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்த ரோல ப்ளே பண்ணியிருக்கு. அதுதான் இந்த சீரிஸோட ஒரு எப்படி சொல்றது? ஒரு என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குறதுன்னும் சொல்லலாம். நீங்க சொன்ன மாரி அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட இன்ட்ரோ தீம் மியூசிக். அந்த தீம் மியூசிக் கொஞ்ச நாள்ல என்னோட ரிங்டோன் லிஸ்ட்லயும் இருந்தது. எனக்கும் அந்த தீம் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அது அதோட தீமே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்னு லெட்டர் டைட்டில்ல வரும்போதும், இந்த மியூசிக் வரும்போதும் அது ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். Netflixல நான் அத ஸ்கிப் பண்ணாம தான் அந்த இன்ட்ரோவ பார்ப்பேன். ஸ்கிப் இன்ட்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ண மாட்டேன். அத கிளிக் பண்ணாமலே நான் அந்த மியூசிக் ப்ளஸ் அந்த விஷுவல் 2த்தையும் என்ஜாய் பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்னு சொன்ன மாரி, அதுல வர தீம் மியூசிக். அந்த கிட்ஸ் வரும்போது ஒரு தீம் மியூசிக் வரும். அது வந்து ஒரு நல்ல ஆம்பியன்ட் குடுக்கும். நான் சம்டைம் தூங்கும்போது YouTubeல அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஆம்பியன்ஸ்ன்னே ஒரு ஒரு மியூசிக் பிளேலிஸ்ட் இருக்கு. அத போட்டு விட்டுட்டு அந்த ஆம்பியன்ட்ல அப்படியே தூங்குவேன். அது அந்த ஆம்பியன்ட்ல இருக்கும்போது, நம்பளும் அந்த 4 பசங்கள்ல 5ஆவதா ஒரு ஆளா அங்க இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த பசங்களோட பசங்களா நம்பளும் அந்த மைக்கோட பேஸ்மெண்ட்ல டியூகன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல குடுக்கும். அதுவும் ரொம்ப அழகான விஷயம் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ பொறுத்தவரைக்கும். அண்ட் நீங்க இன்னொரு விஷயத்த சொன்னீங்க. அதாவது மேக்ஸ் கேரக்டர் அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த சாங் ரன்னிங் அப் த ஹில். கேட் புஷ்ஷோட ரன்னிங் அப் த ஹில் 30 வருஷத்துக்கு அப்புறம், ஈவன் ஒரு 30, 37 வருஷம் இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஒரு Netflixல ஒரு பயங்கர பாப்புலரா கேட்கப்பட்ட ஒரு சாங்கா ஆயிடுச்சு. ஸோ அந்த கேட் புஷ்ஷோட அந்த ரன்னிங் அப் த ஹில் சாங் வந்து மேக்ஸோட ஃபேவரட். அதுக்கப்புறம் நான் அந்த கேட் புஷ்ஷோட ரன்னிங் அப் த ஹில் சாங்கையும் என்னோட பிளேலிஸ்ட்டில் ரிங்டோனாக வச்சுட்டு இருந்தேன். எனக்கும் அந்த மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓவராலாக இது எல்லாமே சேர்ந்து ஒரு பக்காவான ஒரு வெப் சீரிஸை நமக்கு கொடுத்துருக்கு. எனக்கு வந்து அந்த சீரிஸ் பார்க்கும்போது நிறையா ஹாலிவுட் மூவிஸோட ரெஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அதை வந்து நான் காப்பின்னு சொல்லிடவே மாட்டேன். ஏன்னா அது வேற, இதில் வர்ற ஃபீல் வேற. ஏன்னா அது எனக்கு நிறைய இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஈவன் எம்ஐபியா இருக்கட்டும், எம்ஐபியா இருக்கட்டும், இல்ல வந்து ஹாரி பாட்டரா இருக்கட்டும், எக்ஸ்மென் பார்க்குற மாரியும் சில டைம் ஃபீல் ஆச்சு. சில டைம் வந்து இந்த ஹாரர் மூவிஸ்லாம் பார்க்குற மாரி, வேர்வுல்ஃப் மூவி பார்க்குற மாரியும் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாரி என்னதான் நெறைய படத்தோட ரெஃபரன்ஸ் அதில இருக்கிற மாரி இருந்தாலும், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு தனி ட்ராக்ல போனத எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். இத வந்து நீங்க இவ்ளோ மூவியோட காப்பின்னு சொல்றீங்க. இல்ல, காப்பின்னு இல்ல. சொல்ல வரல, ரெஃபரன்ஸ். ஓகே. ரெஃபரன்ஸும் சொல்றீங்க. ஆனா நெறைய பேரு யூடியூப்ஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஒரு சீன்ஸும் ஒரு ஒரு ம் கேரக்டர வந்து இவங்க வந்து இந்த மூவிலேருந்து தான் இத எடுத்து போட்டுருக்காங்க. அந்த மூவிலேருந்து தான் எடுத்து போட்டுருக்காங்க. காப்பி அடிச்சிருக்காங்க. அப்படின்னு அப்படின்லாம் சொன்னாங்க. நான் நெறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்தேன். அது வந்து ரொம்பவே தப்பு. ஏன்னா, இது டஃபர் பிரதர்ஸே ஒரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நான் நெறைய மூவிய இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருக்கேன்னு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க இல்ல நான் அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லல. அதனால நம்ம பார்க்கலாம். நமக்கு புடிச்சிருக்கா நம்ம பார்க்கலாம். எதுக்கு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு. கரெக்ட்டு தானே? ஆமா. கரெக்ட்டா தான் சொல்றீங்க. ஒரு டைரக்டர் அவரோட கற்பனையில இருக்கிற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்றாரு. அது அவரோட கிரியேட்டிவிட்டி. இன்ஸ்பிரேஷன்ஸ் இல்லாம இங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட்டா எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் இருந்தா தான் அவங்க ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும். வந்து நம்ம ஊர்லயுமே சரி, நெறையா இன்ஸ்பயர் ஆகி எவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தது. நல்ல நல்ல மியூசிக் வந்திருக்கு. நல்ல நல்ல ஆர்ட் வந்திருக்கு. ஸோ அத வந்து ஓவராலா காப்பின்னு சொல்லி நம்ம கொச்சைப்படுத்திற முடியாது.
ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல. நம்ம எல்லா ஹியூமன்ஸுமே வந்து ஒரு இன்ஸ்பயர் இல்லாம ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால போகவே முடியாது. இப்ப பாருங்க ஒரு குழந்தை ஸ்கூல் படிக்குது. அதோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டா, அது என்ன பண்ணும்? தானா அதுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. அ அப்பாவோ, இல்ல அம்மாவோ ஒரு வேலையில இருந்தாங்கன்னா, அந்த வேலை புடிச்சிருந்து அத பத்தி தெரிஞ்சிருந்தா சொல்லுவாங்க. "ஓ! நான் வந்து டாக்டர் ஆவணும். நான் டீச்சர் ஆவணும்." இத மாரி சொல்லுவாங்க. அது மாரி எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பயர் இருக்கு. அதனால நம்ம டக்குனு அத வந்து ஒரு காப்பிரைட் இது மாரி சொல்லி அவங்கள எதுக்கு அவங்களோட மூட வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணணும். அதனால மோஸ்ட்லி அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. கரெக்ட்டா தான் சொல்றீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இவ்வளோ விஷயம் அதில இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து Netflixல இப்போ வரைக்கும் டாப்ல எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணப்படுற எல்லாராலயும் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சீரிஸா இருக்கு. ஸோ அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள்ல சீசன் 5யும் வரப்போகுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்க்ஸ் ஒரு கம்ப்ளீட் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட், ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் குடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீல் குட் சீரியஸ். ஹாரர் அண்ட் சயன்ஸ் ஃபிக்ஷன் இது 2மே இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் சீரியஸ். அது எண்ட் ஆஃப் த டே அது ஒரு அழகான, அற்புதமான, ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சீரியஸ். இந்த எண்ட் ஆஃப் த டே மட்டும் கிடையாது. இந்த நவம்பர் மந்த் ஸ்டார்ட்டிங்லேருந்தே இந்த மந்தோட பேர் என்னன்னா நவம்பரே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மந்த் தான் இந்த மந்தோட பேரே. ஆமா. அப்படியே வச்சுட்டாங்க. அதனால எனக்கு நவம்பர்ன்னு ஞாபகமே இல்ல. எப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆகும்? அந்த ஒரு இதுல தான் நான் ஒரு டேட்டையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஓகே. அது சொல்ற மாரி நானும் நெறைய இடத்துக்கு வெளில போகும்போது, இந்த மந்த்ல எல்லார்ட்டயும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ரிங்டோன் ஃபோன்ல இருக்கிறத நான் கேட்டுருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல சீரியஸ். நான் இப்போ நீங்க இவ்ளோ விஷயம் நம்ம இத டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் போய் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கணும்னு தோணுது. அதனால இப்ப நான் மறுபடியும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க போறேன். ஓகே. அவ்வளோதான் காய்ஸ். நீங்க Netflixல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ பார்க்கலைன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு அற்புதமான சீரியஸ். நானும் மிஸ் பண்ணிட்டேன். ஆராவும் மிஸ் பண்ணிட்டாங்க. அது ரிலீஸ் ஆன டயத்துல. கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தோம். ஸோ இப்பயும் அது லேட் கிடையாது. சீசன் 5 ட்ரெண்டிங்ல இருக்குது. ஸோ நீங்க போய் பாருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.